பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை தீத்து 2:13. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லோருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆவிக்குரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது, மாம்சத்திற்குரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இது இரண்டிலும் நமக்கு முக்கியமானது எது? ஆவிக்குரிய எதிர்பார்ப்பு. ஆனால் நமக்குள்ளாக இருப்பதோ மாம்சத்திற்குரிய எதிர்பார்ப்பு. யார் எனக்கு பணம் கொடுப்பார்கள்? யார் என்னை விசாரிப்பார்கள்? யாருக்கு என்னுடைய சூழ்நிலை தெரியும்? யார் என்னை புரிந்து கொள்வார்கள்? யார் என்னுடன் பேசுவார்கள்? யார் என்மேல் அன்பு காட்டுவார்கள்? இப்படி அநேக மாம்சத்திற்குரிய எதிர்பார்ப்புகள் நம்மில் இருக்கிறது. இந்த யார் என்ற வார்த்தைக்கு எதுவுமே இல்லை. யார் என்ற வார்த்தைக்கு பதிலாக தேவன் என்று நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் இருக்கிறார். தேவன் என் குறைகளை நிறைவாக்குவார். தேவன் என் சூழ்நிலையை மாற்றுவார். தேவன் என் எதிர்பார்ப்புகளை அறிந்து என் மேல் அன்பு காட்டுவார் என்று நாம் நம்முடைய எதிர்பார்ப்பை அவர் மேல் வைக்க வேண்டும். இப்படி நம்முடைய எதிர்பார்ப்பை தேவனிடமிருந்து எதிர்பார்க்கும் போது நாம் எதிர்பார்க்கிற ஒவ்வொன்றையும் அவர் நிச்சயமாக செய்வார். நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனால் நமக்கு கிடைக்கும் போது ஆனந்த பாக்கியமாயிருக்கும். தேவனுடைய மகிமையின் பிரசனத்தில் அவருடைய இளைப்பாறுதலில் நாம் இருக்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். அந்த நேரத்தில் மகா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன்.